குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா இருக்கிற விளங்குதா? விளங்குது சார். ஓகே. பரப்பளவு தொடங்குறதுக்கு முதல்ல இந்த 2-3 கேள்வி பார்த்துட்டு போவோம். நேற்று இங்க மிதுஷனன் கம்சியா அங்க ஆட்களை காணல. ஏபிசி என்பது ஒரு சமபக்க முக்கோணியாகும். ABC in the figure for ABC is an equilateral triangle. ABC is an equilateral. ABC is an equilateral triangle. ABC ஒரு சமபக்க முக்கோணியாகும். AB, BC எனும் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே F, E ஆகும். AB, AC ஆகிய முக்கோணிகளின் நடுப்புள்ளிகள் முறையே F, E ஆகும். AB, AC ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே F, E ஆகும். The midpoints of AB and AC are F and E. The midpoint of AB and AC are F and E. Host. முதலாவது AB FC என்பன செங்குத்து எனவும் AB FC என்பன செங்குத்து எனவும் AB, FC என்பன செங்குத்து எனவும். First one, AB and FC are perpendicular. AB and FC are perpendicular. முதலாவது வந்து AB, FC என்பன செங்குத்து எனவும் 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 AC, BE என்பன செங்குத்து எனவும் AC and BE are perpendicular. Second one, AC and BE are perpendicular. AC, BE என்பன செங்குத்து எனவும் மூன்றாவது
CF சமன் BE எனவும் காட்டுக. 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 என்ன செய்யுங்க பாப்பா? மூன்றும் காட்டுறதுக்கு மூன்று நிறுவல் செய்யணும். மூன்றும் ஒரு திசைவு காட்டணும். மூன்றையும் காட்டுறா மூன்றும் தனித்தனியும் வெவ்வேறு ஒரு திசைவு காட்டுவோம். ஒவ்வொன்றா செய்யுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எது ஒரு திசைவு காட்டணும். முதலாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஏபியும் எஃப்சியும் செங்குத்துல காட்டலாம். ஏபியும் எஃப்சியும் செங்குத்து. இது செங்குத்துல காட்டுவோம். எப்படி காட்டலாம்? எப்படி காட்டலாம்? உங்களுக்கு தெரியும் சமபக்க முக்கோணியின் ஏதாச்சும் ஒரு மூலையில இருந்து ஒரு பக்கத்துக்கு நடுப்புள்ளிக்கு வரைஞ்சா அது செங்குத்து, அதை விட இது சமகூடு மட்டும் தெரியும். ஆனாலும் நாங்க வந்து காட்ட வேண்டியது என்னது? செங்குத்துன்னு காட்டுவோம். எப்படி காட்டிடும்? இல்லையா சொல்லுங்க. எப்படி காட்டுற? எப்படி காட்டுற? இப்ப பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ல கொடுத்தது எவ்வளவு? இது ஏ இது பி என்ற இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களையும் கொடுத்தவை எவ்வளவு? 180 சார். 180. ரைட். இப்ப பாப்போம் இதுவும் இதை கூட்டினவங்களுக்கு எவ்வளவு தரணும்? அப்ப இது நேர்கோடு, இந்த கோணம் வேண்டா இதை கூட்டினவங்களுக்கு எத்தனை வரணும்? 180 பாகை நேர்கோடா வரும் சார். 180 பாகை. இது நேர்கோடு, ஏபி நேர்கோடு. அது ஒரு குறுக்கோடு வெட்டினா இந்த கோணத்தை கூட்டினவங்களுக்கு 180 பாகை வரணும். ரைட். இப்ப நாங்க இந்த ஏயும் இந்த பியும் சமன் என்று சொல்லிட்டோம்னா என்ன நடக்கும்? இப்ப ஏயும் பியும் 180 பாகை. ஏயும் பியும் கூட்டினா 180 பாகை. இப்ப ஏயும் பியும் சமன் என்று காட்டிட்டோம்டா இதுவும் சமன் என்றா நாங்க என்ன போடலாம்? இப்ப ஏக்கு பதிலா ஏ சமன் பி என்று போடலாம். பி சமன் 180 பாகை. ஆக பி சமன் எத்தனையா இருக்கு? 90 பாகையா இருக்கு. 90 பாகையா இருக்கு. அப்ப நாங்க ஏ டி சமன் என்று காட்டிட்டோம்டா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. இதுக்கும் சமன் என்றா எங்களுக்கு தெரியும் என்னது? இது 90 ஆகும், இது 90 ஆகும். இதுவும் 90 காட்டுவோம். ரைட். அப்ப எங்களுக்கு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை இதையும் கூட்டினா 180 பாகை எங்களுக்கு தெரியும். ஓமா இல்லையா? ஓம் சார். ஓ, இப்ப இந்த கோணம் நாங்க சமன் என்று காட்டிட்டோம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும்? இது 90 பாகை 90 பாகை தெரியுமா இல்லையா? தெரியும் சார். தெரியும். அப்ப நாங்க இந்த கோணம் சமன் என்று காட்டுவோம். அப்ப இப்ப இந்த கோணம் அந்த கோணம் சமன் என்று காட்டணும்டா. ரைட். அந்த ரெண்டு கோணத்தையும் நாங்க சமன் என்று காட்டணும்டா எங்களுக்கு என்ன தெரியணும்டா? இங்க பாருங்க,
AFC என்ற இந்த முக்கோணமும் AFC என்ற இந்த முக்கோணமும் FBC என்ற இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்து என்று காட்டிட்டோம்டா இந்த கோணம் சமன் வருமா இல்லையா? வரும் சார். இது ரெண்டையும் நாங்க இப்படி மடிச்சு ரெண்டும் ஒருங்கி செய்து ரெண்டு நாங்க காட்டிட்டோம்டா இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும், இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும், இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப ஒருங்கி செய்தன்னு காட்டிட்டா இந்த கோணம் ஃபர்ஸ்ட்க்கு சமன் காட்டலாம். ரைட். அப்ப ஒருங்கி செய்தன்னு காட்டணும்னா என்ன செய்யணும்? அந்த ரெண்டு முக்கோணத்தையும் நாங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட்க்கு முதலாவது வேலைக்கு நாங்க ரெண்டு முக்கோணத்தையும் எடுப்போம். அப்ப ரெண்டு முக்கோணத்தையும் எடுத்தா முக்கோணி AFC முக்கோணி FCB ரைட். இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு தரவு ஒன்று தந்திருக்காங்க தானே? என்ன தரவு தந்திருக்காங்க? இந்த மூன்று பேர் என்ன முக்கோணி? இது என்ன முக்கோணி? இது ஒரு என்ன முக்கோணி? சமபக்க முக்கோணி. அப்ப இந்த பக்கம் இந்த மொத்த பக்கம் எல்லாம் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். மூன்று பக்கமும் சமனா இருக்கும். ரைட். இப்போ ஒரு சமபக்க முக்கோணியில அந்த புள்ளியில இப்ப ஒரு நடுப்புள்ளிக்கு ஒரு கோடு போட்டோம்டா நடுப்புள்ளி என்றா இந்த கோட்டுக்கு நடுப்புள்ளி இதண்டா இந்த நீளம் என்ன இருக்கும்? சமனா இருக்கும் சார். இப்ப இவ்வளவு வந்து 10 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோடு, 10 சென்டிமீட்டரான கோட்டுக்கு நடுப்புள்ளி எங்க இருக்கும்? நடுவில் அதானே நடுப்புள்ளி. அப்ப நடுப்புள்ளி என்ன செய்யும்? இந்த பக்கம் இருக்கிறது சமனா இருக்கும். இப்ப நடுப்புள்ளி தந்திருக்கா இல்லையா? தந்திருக்கா இல்லையா? தந்திருக்காங்க சார். தந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு இதுக்கு சமன்னு தெரியும். அதே மாதிரி இதுக்கு சமன்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஏபியும் ஏசியும் சமனா இல்லையா? ஏபி ஏசிக்கு சமனா இல்லையா? சமன் சார். சமபக்க முக்கோணி. அப்ப அது சமபக்க முக்கோணி என்றா ஏபி இந்த நீளமும் ஏசி இந்த நீளமும் சமன். ஓமா இல்லையா? ஓம் சார். அப்ப இந்த நீளம் 10 சென்டிமீட்டர் இந்த நீளம் என்னது? 10 சென்டிமீட்டர். இந்த புள்ளி இதுல நடுப்புள்ளி இதண்டா இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப இதுல நடுப்புள்ளி இதண்டா இது எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்? இதுவும் 5 சென்டிமீட்டரா இருக்கும். ஓமா இல்லையா? ஓம் சார். அதாவது ஏபியும் ஏசியும் சமன்டா அதுல நடுப்புள்ளி போட்டா இந்த எல்லா இதுவும் சமனா இருக்கும். ஆகவே இங்க இருக்கிறது எல்லாம் என்ன இருக்கும்? சமனா இருக்கும். மீன் இது வந்து ஒரு சமபக்க முக்கோணியில வந்து ஏபி வந்து ஏசிக்கு சமன். அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க ஏபி நடுப்புள்ளியில எஃப் கீறி இருக்கு, ஏசி நடுப்புள்ளியில இ கீறி இருக்காது. இதுக்கும் ஏபியும் ஏசியும் சமன்டா அது அரைவாசியும் சமனா தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து என்ன இருக்கு? சமனா இருக்கும். அதாவது இது எல்லாம் வந்து எங்களுக்கு சமன். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கோணிலையும் இப்ப நான் அடுத்த ரெண்டு முக்கோணிலையும் என்னென்ன பக்கங்கள் சமன் சொல்லுங்க. AF சமன் என்ன? AE சார். AF சமன் AE சார். நான் அடுத்த முக்கோணியில் என்ன? FB. AF சமன் FB. நான் அடுத்த முக்கோணி எது? நான் எடுத்தது AFC யும் FCB யும் எடுத்தது. அதாவது
இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் எடுத்துறேன். அப்ப இந்த முக்கோணியில ஏபி ஏஎஃப் பண்றது இதுக்கு சமனானது எங்க? இந்த முக்கோணியில எஃப்பி. எஃப்பி. ரைட். அடுத்து என்னோட என்ன சொல்லலாம்? எஃப்சி சமன் வராதா சார்? எஃப்சி. எஃப்சி சமன் என்ன? இபி. நான் எடுத்தது இந்த முக்கோணி. இந்த முக்கோணியில இந்த பக்கம் என்றா இந்த முக்கோணியில என்ன பக்கம்? அதே பக்கம். விளங்குதா இல்லையா? இங்க பாருங்க. இப்ப எடுத்த முக்கோணி இந்த முக்கோணியும் அதே இந்த முக்கோணியும் எடுத்துறோம். இப்ப இது ஏ எஃப் சியும் எஃப் சி பி இப்படி ரெண்டு முக்கோணியும் உடைச்சு உடைச்சு எடுத்திருக்க. ரைட். எஃப்சி சமன் எஃப்சி ஏன் பொது பக்கம் அதே பக்கம் தான் எங்கேயும் இருக்கு. நடுவில் இருக்கிற பக்கம் ரெண்டு முக்கோணிக்கு பொதுவா இருக்கிற ஒரு பக்கம் தான் எஃப்சி. காரணம் பொது பக்கம். மேல இருக்கிறது காரணம் என்ன? நடுப்புள்ளி. ரைட். ரெண்டு பக்கம் எழுதியாச்சு. இனி அடுத்தது பாப்போம். ஏசி சமன் என்னவா இருக்கும்? இப்ப இங்க நான் முக்கோணி உடைச்சு இங்க போட்டுட்டேன். ரைட். இதான் இந்த நாங்க ஒருங்கி செய்ய போற ரெண்டு முக்கோணி. ஏசிக்கு எது சமனா இருக்கும்? பிசி. ஏன்? தரவு அல்லது என்ன போடலாம்? சமவக்க முக்கோணி. சமவக்க முக்கோணி தான் என்னவா இருக்கு? மூன்று பக்கமும் சமனா இருக்கும். பாருங்க, ஏசி என்பதும் பிசி என்பதும் சமவக்க முக்கோணி. ஆகவே என்ன செய்யும்? முக்கோணி ஏஎஃப்சி ஒருங்கிசைவு முக்கோணி எஃப்சிபி அல்லது முக்கோணி எஃப்சி ஒருங்கிசைவு சர்வசமன் முக்கோணி எஃப்சிபி ஒருங்கிசைவு. என்ன காரணம்? பக்கம் 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 பக்கம். இப்ப கீழே அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? ஒருங்கிசைவதால் ஒருங்கி செய்வதால எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இதோட ஒருங்கி செய்ய போது இது போய் அங்க ஏ பிசி வந்து இவரோட போய் லொக் ஆகிடுவார். இவர் வந்து இவரோட லொக் ஆகிடுவார். ரைட். அப்ப இவர் வந்து இவரோட லொக் ஆகிடுவார். ஒருங்கி செய்யறதுன்னா என்ன? எல்லாமே சர்வசமனா போய் ஒட்ட போகுது. ஒட்டியாச்சு. ஒட்டினா பாருங்க, இது மூன்று கோட்டுக்கு ரெண்டு கோட்டுக்கு இடையில இருக்கிற கோணம் இது. அது மாதிரி மூன்று கோட்டுக்கு ரெண்டு கோட்டுக்கு இங்க இருக்கிற இடையில கோணம் இது. அப்ப ரெண்டு மொட்டைக்குள்ள அந்த கோணம் இந்த கோணம் என்னவா இருக்கு? சமமா இருக்கு. ஆகவே கோணம் ஏஎஃப்சி சமன் கோணம் சிஎஃப்பி. காரணம் என்ன? மேல ஒருங்கி செய்வதால் போட்டாச்சு. ஆகவே இது ரெண்டும் சமன். ஆனால் கோணம் ஏஎஃப்சி சக கோணம் சிஎஃப்பி எவ்வளவா இருக்கும்? நூத்தி 180 பாகையா இருக்கும். என்ன காரணம்? காரணம் போடணும். நேர் போட்டு அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ரைட். அப்ப இதை கூட்டினா 180 பாகை. ஆனால் இது சமன் இது. ஆகவே ஏஎஃப்சி சக சிபிஎஃப் பதிலா என்ன போடலாம்? ஏஎஃப்சி போடலாம். போடலாமா இல்லையா? போடலாம் சார். இதுல ஏஎஃப்சி சக சிபிஎஃப் ஏஎஃப்சி அப்படியே போட்டுட்டு சிபிஎஃப்க்கு பதிலா சிபிஎஃப் வந்து என்னதுக்கு சமன்? ஏஎஃப்சி க்கு சமன். ஆக ஏஎஃப்சி சக ஏஎஃப்சி சமன் 180 பாகை. 2 ஏஎஃப்சி சமன் 180 பாகை. அப்ப ஏஎஃப்சி எவ்வளவு? 90 பாகை. 90 பாகை. ஆகவே ஏபி ஆனது இல்லாட்டி எஃப்சி ஆனது
ஏபிக்கு செங்குத்து. இதானே கேட்டது முதலாவது கேள்வி. ஆம் சார். வெளிக்கொள்ளும் இது. இப்ப நான் இது ரெண்டையும் உடைச்சல் இருக்குன்றதுக்காக இந்த கேட்கிறேன் இதுவும் இதுவும் என்னண்டு அவங்களுக்கு விளங்குறதுக்காக நான் அந்த முக்கோணத்தை அப்படியே வட்டி எடுத்த மாதிரி தூக்கி வச்சிருக்கேன். ரைட், இதுவும் இதுவும் சமன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. இல்லாட்டி நீங்க சம்மதம் இல்லாம இதுக்கு எது சமன்டா வேற ஏதோ சொல்றீங்க. சி வந்து பிஇக்கு பிஇ வந்து ஏசிக்கு செங்குத்துண்டு காட்டணும். ஆமா இல்லையா? ஓம் சார். பிஇ வந்து ஏசிக்கு செங்குத்துன்னு காட்டணும். ஏசிக்கு செங்குத்துன்னு காட்டணும். இப்ப நாங்க வந்து அதை செங்குத்துன்னு காட்டணும்டா நாங்க என்ன செய்யணும்? எடுக்க வேண்டிய முக்கோணங்கள் எது? எந்தெந்த முக்கோணங்கள் எடுக்கணும்? ACFBE எந்தெந்த முக்கோணங்கள் ஒருங்கி சேர்ந்து காட்டணும்? இப்ப எது எது செங்குத்துன்னு காட்டணும்? நாங்க ஃபர்ஸ்ட் கதை சொல்லுங்க. எது எது செங்குத்துன்னு காட்டணும்? இப்ப இதைத்தான் செங்குத்துன்னு கேட்கிறாங்க. இதுவும் இதுவும் செங்குத்துன்னு காட்டணும். இப்ப என்ன செய்யணும்? அப்ப நாங்க அதுக்கு இந்த கோணமும் இந்த கோணமும் சமன்னு காட்டணும். அப்பதான் அது ரெண்டு செங்குத்துன்னு வரும். நேர்கோட்டுல இடத்துல கோணங்களை கொடுத்தவங்க 180 பார்க்கணும். அப்ப அது ரெண்டு செங்குத்துன்னு காட்டும், அது ரெண்டும் சமன்னு காட்டணும். ரைட், இப்ப பாப்போம். இப்ப நாங்க என்னென்ன முக்கோணி எடுக்கணும்? இந்த முக்கோணியை நான் வெளியில எடுத்து காட்டுறேன். பாருங்க, முக்கோணி ரெண்டையும் வெளியில எடுக்கிறேன். இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணம். ரைட், அதாவது இந்த இடத்துல அப்படி வெட்டோடு போட்டிருக்கேன். அப்ப அதாவது பாருங்க, ஏ பி இயும் அதே பியும் பிஇ சியும். ரைட், அதாவது நான் எடுத்த ரெண்டு முக்கோணியும் என்னென்ன? ஏபியும் பிஇசி. ரைட், இப்ப சொல்லுங்க ஏபிக்கு எந்த பக்கம் சமனா இருக்குன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட், முதல்ல நான் எடுக்கிறேன் முக்கோணி ஏபிஇ சம முக்கோணி பிஇசியில். ரைட், ஏபிக்கு எந்த பக்கம் சமனா இருக்குன்னு சொல்லுங்க. பிசி சார். ஏபிக்கு பிசி சமனா இருக்கு. என்ன காரணம்? காரணம் என்ன? தரவு சரி, என்ன தரவு தந்தவங்க? சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி என்பதானே இங்க பாருங்க, இந்த பிசி என்ற இந்த பக்கமும் ஏபி என்ற இந்த பக்கமும் சமன். ஏன் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். ஆக என்னது? சமபக்க முக்கோணி. முக்கோணி. ரைட், அடுத்ததுக்கு போவோம். பிஇ சமன் பிஇ. என்ன காரணம்? பொது பக்கம் சார். பொது பக்கம். ரைட், அதாவது நடுவு ரெண்டு முக்கோணிக்கும் இப்ப நான் அடுத்த ரெண்டு முக்கோணிக்கும் பொதுவா இருக்கிற பக்கம் அது பொது பக்கம். சரி சார். அடுத்தது ஏஇ சமன் இசி. இசி. காரணம் என்ன? சமபக்க முக்கோணி சார். நடுப்புள்ளி சார். நடுப்புள்ளி. நடுப்புள்ளின்னு தரவு வந்திருக்கு. ஆகவே ரெண்டு முக்கோணி என்ன செய்யும்? மூன்று இது சொல்லியாச்சு. ரெண்டு முக்கோணி என்ன செய்யும்? முக்கோணி ஒருங்கி செய்யும். சர்வசமன் முக்கோணி பிஇசி ஒருங்கி செய்யும். என்ன காரணம்? பக்கம் 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 பக்கம். ரைட், இப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒருங்கி செய்வதால் ஒருங்கி செய்வதால்
என்ன தூக்கமோ திவ்யே? இல்ல சார். ஒன்றில் பாட்டு பாடுவான் இல்லாட்டி தூக்கமோ. சூப்பர் சிங்கருக்கு தான் கொண்டே விடணும் முதல்ல. ஒருங்கி செய்வதால் என்ன எந்தெந்த கோணம் சமன்? ஒருங்கி செய்தால் நாங்க என்னது? இது இதுக்கு சமனா இருக்கும், இது இதுக்கு சமனா இருக்கும், இது இதுக்கு சமனா இருக்கும். இப்ப எங்களுக்கு தேவையான கோணம் இது. ஒருங்கி செய்வதால் கோணம் AEB என்னதுக்கு சமனா இருக்கும்? ஒருங்கி செய்வதால் சொல்லியாச்சு. அப்ப காரணம் தேவையில்லை. ஆனால் சிஇபியோ பிசியோ எல்லாம் ஒன்றுதான். ஆனால் AEBயையும் DECயையும் கூட்டினா எவ்வளவு? 180. என்ன காரணம்? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒழுங்கா எழுதணும். உங்களுக்கு நினைவு வரும். நீங்க பாருங்க, இப்ப அடுத்துள்ள நேர்கோட்டுக்கு அடுத்துள்ள கோணங்களையும் கூட்டுத்தொகை. ரைட். இப்ப எங்களுக்கு பிஇசிக்கு பதிலா நாங்க ஏஇபியை கொண்டு வந்து போடலாம். அப்ப ஏற்கனவே ஒரு ஏஇபி இருக்கு. பிஇசிக்கு பதிலா என்ன போடலாம்? ஏஇபி சார். ஏஇபியை போடலாம். கோணம் ஏஇபியை போடலாம். சமன் 180 பாகம். ஆகவே 2 ஏஇபி சமன் 180 பாகம். ஆகவே ஏஇபி எவ்வளவு? 90 பாகை. 90 பாகை. அவை ஏஇபி 90 பாகை என்று காட்டியாச்சு. ஆகவே என்னவா இருக்கும்? பிஇ ஆனது செங்குத்தாக. நீங்களா ட்ரை பண்ணணும். நான் செய்ய மட்டும் பார்த்து கொண்டு இருப்பேன். எல்லா எக்ஸாம்ல நீங்களும் செய்ய மாட்டீங்க. இதை திருப்பி கொண்டு விடைய பார்க்காம ட்ரை பண்ணுங்க. திருப்பி ரைட். 2வது முடிஞ்சு. இப்ப 3வது என்ன கேள்வி கேட்டது? CF BE. ரைட். இது எழுதியாச்சா? எழுதியாச்சா? இல்ல சார். எழுதுங்க. ஓகே சார். ஓகே. இப்ப பாருங்க, எங்களுக்கு கேட்டது எது? பிஇயும் சிஎஃப் சார். பிஇயும் சிஎஃப். எஃப்சி. ரைட். பிஇயும் சிஎஃப். அந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்க ஒருங்கிசை காட்டுற மாதிரி எந்த முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 2 முக்கோணம், ஒரே மாதிரியான முக்கோணங்கள். சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க இப்ப பிஇயும் சிஎஃப்பும் சமன் காட்டுவோம். அப்ப சமன் காட்டணும்னா 2 முக்கோணத்தை ஒருங்கி சேவை செய்யணும். எந்தெந்த முக்கோணம் ஒருங்கி செய்யும்? ஒருங்கி சேவை செஞ்சு நாங்க அதை காட்டலாம். FBEC
எஃப் பி எஃப்பி இங்க இருக்கு எஃப்பியா எஃப்பி என்ன சொல்லுங்க யார் ஐடியா இருக்கா தம்சிகா சொல்லுங்க நிதாட்சா சொல்லுங்க யாருக்கு சரி ஐடியா இருந்தா சொல்லுங்க இல்லாட்டி தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க தம்சிகா சொல்லுங்க சார் எஃபிஎன் நடுப்புள்ளி ஒரு முக்கோணமா வரும் ஆ எஃபி நடு எஃப்பி நடுப்புள்ளி கோணமா வரும் சரி இப்ப நீங்க சொல்றீங்க ரைட் எஃப் பி இது நடுப்புள்ளி நான் சரி ஓ ஒன்று போட்டுக்கொள்ளுமே ரைட் எஃப் பி நடுப்புள்ளி இல்லை இது ஒரு வெற்ற புள்ளி இடைவெற்ற புள்ளி ரைட் எஃப்பிஓ என்ற முக்கோணத்தையும் சிஓஇ என்ற முக்கோணத்தையும் எடுக்க சொல்றீங்க அப்படியா ஆம் சார் அப்படி எடுத்தா எனக்கு சொல்லுங்க இந்த ரெண்டு முக்கோணியை நான் ஒருங்கிசை செய்யறதால எப்படி நான் டிஇஎம் இஎஃப்எம் சிஎஃப்எம் சமன் என்று காட்டுவேன் இப்ப நான் இந்த முக்கோணத்தை எடுத்துட்டா அந்த பக்கத்துல ஒரு பக்கம் இது இந்த முக்கோணத்தை எடுத்துட்டா ஒரு பக்கம் இது ரைட் அதே மாதிரி இந்த பக்கத்தை எடுத்துட்டா இது இந்த பக்கம் இது இந்த குட்டி பக்கத்தை எடுத்துட்டா இது இந்த குட்டி பக்கத்தை எடுத்துட்டா இது இந்த நீட்டு பக்கத்துக்கு இந்த நீட்டு பக்கம் இப்படி முக்கோணம் பேர் வராதுதானே வராது சார் ஒன்று அடுத்தது எனக்கு தெரியாது இதை ஒருங்கிசை செய்யறதுக்கு வந்து இந்த கோணம் ஒன்று சமனா இருக்கும் இந்த இங்க ஒரு கோணம் கோணம் இன்னொரு பக்கம் ரைட் இது ரெண்டையும் ஒருங்கிசை செஞ்சாலும் எனக்கு இந்த நீளமும் சமன் காட்டிடலாம் ஏன் இது இந்த பெரிய நீளம் நான் ஒருங்கிசை செய்யற முக்கோணி வர்ற நீளம் இதுக்கும் தான் வரும் அல்லது இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் வேற இந்த முக்கோணி எடுக்கலாம் நிதர்சனம் சொல்லுங்க Which triangles we can select for the congruence? நிதாட்சா சொல்லுங்க இங்க பாருங்க இது எழுதியாச்சு தானே எழுதிட்டோம் ஓகே இப்ப பாருங்க இப்படி ரெண்டு முக்கோணம் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு எஃப் பி சி பி இ சி இருக்கா பாருங்க ஓம் சார் எஃப் பி சி இந்த முக்கோணியும் இசிபி இந்த முக்கோணியும் இந்த ரெண்டு முக்கோணியம் எடுத்தா தான் எங்களுக்கு பாருங்க ஒரு இந்த முக்கோணியில வேற ஒரு பக்கம் பிஇ எங்களுக்கு காட்ட வேண்டியது பிஇயும் எஃப்சியும் சமன் உண்டு அப்ப இந்த முக்கோணியில பாருங்க ஒரு பிஇ இருக்கு மற்ற முக்கோணியில பாருங்க எஃப்சி இருக்கு அப்ப அது ரெண்டு சமன் காட்டணும்னா சரி ஓமா இல்லையா ஓம் சார் ரைட் இப்ப நம்ம அந்த முக்கோணி ஒருங்கிசை வந்து காட்டுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் நடுப்புள்ளிகள் என்றதால என்னன்னு தெரியும் அந்த நாலு பக்கமும் சமனா இருக்கும்னு தெரியும் அந்த குட்டி பக்கங்கள் முதலே சொல்லியாச்சு தானே இந்த பக்கம் நாலும் சமன் என்று தெரியும் ஆகவே எங்களுக்கு தெரியும் அந்த பி எஃப் என்ற பக்கமும் சி இ என்ற பக்கமும் சமனா இருக்கும் ஓமா இல்லையா ஓம் சார் முக்கோணி பிசிஎஃப் முக்கோணி பிசிஇ இல் பிஎஃப் சமன் இசி காரணம் என்ன நடுப்புள்ளி ரைட் அடுத்து
பிசி சமன் பிசின்னு சொல்லலாமே. பொது பக்கம் சார். பொது பக்கம் அதாவது இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனே ரெண்டு முக்கோணிக்கும் அது பொதுவா இருக்கு. பொது பக்கம் இப்ப இது ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். ஆகவே முக்கோணி பிசிஎஃப் சர்வசமன் முக்கோணி பிசி. இப்ப நீங்க கேட்கலாம் என்ன சார் ரெண்டே ரெண்டு சொல்லிட்டு ஒருங்கி செய்யணும்னு சொல்றீங்க. நான் ஏற்கனவே என்ன காட்டிட்டோம், இது ரெண்டும் என்ன காட்டிட்டோம், செங்குத்தன் காட்டிட்டோமா இல்லையா? ஆம் சார். ஏற்கனவே இது 90 பாகன்னு காட்டிட்டோம், இது 90 பாகன்னு காட்டிட்டோம். இது செங்கோண முக்கோணி என்றா, இதுவும் செங்கோண முக்கோணி இதுவும் செங்கோண முக்கோணி என்றா எங்களுக்கு செம்பக்கம் அதாவது செம்பக்கமும் இன்னொரு பக்கமும் சமனா ஒதுக்கி செய்ய காட்டலாமா இல்லையா? செம்பக்கம் இதான் செங்கோண முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணி செம்பக்கம் இது, இந்த செங்கோண முக்கோணி செம்பக்கம் இது. அப்ப செம்பக்கமும் ஏனே ஒரு பக்கத்தையும் காட்டினா எங்களுக்கு ஒதுக்கி செய்ய காட்டலாமா இல்லையா? காட்டலாம் சார். காட்டலாம். ஆகவே எங்களுக்கு இது காரணம் என்ன? சேப்பாப்பா செம்பக்கம் பக்கம் ஒருங்கி செய்வதால் என்ன இருக்கும்? ஒருங்கி செய்வதால பிஇ சமன் எஃப்சி ஆயிருக்கும். ஏ இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்ய போகுது. ஒருங்கி செஞ்சா இந்த முக்கோணத்தை தூக்கி இந்த முக்கோணத்துல வைக்கிற மாதிரி. அப்ப இந்த முக்கோணத்தை தூக்கி அந்த முக்கோணத்துல வைக்கிற மாதிரி என்றா எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இது வந்து இதுக்கு மேல வைக்கணும். அப்படி இப்ப இதா இருந்தா ரெண்டு கோடு இருக்கிறது ரெண்டு கோட்ல வந்து பொருந்தும், ஒரு கோடு இருக்கிறது ஒரு கோட்ல போய் பொருந்தும். அப்ப இந்த முக்கோணத்தை தூக்கி இப்படி இப்படி திரட்டிங்கால வைக்கிற மாதிரி, இந்த முக்கோணத்தை இப்படியே தூக்கி தோசை பிரட்டுற மாதிரி இப்படியே தூக்கி இந்த பக்கம் பிரட்டி வச்சா ரெண்டு கோடுல பொருந்தும், ஒரு கோட்ல பொருந்தும். ஆகவே இந்த கோடு இந்த கோடு பொருந்தும். ஆகவே இது சமன். சொல்லுங்க. ரைட், எழுதினா நாங்க மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல போய் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் குரூப்ல. ரைட் சார். நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பரப்பளவு பார்ப்போம். இதுகளுக்கு வந்து நாங்க கேள்விகள் பேப்பர் கிளாஸ்ல பேப்பர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு நாள் பேப்பர் கிளாஸ் வருது. எப்ப இருக்கு? சனி ஞாயிறு இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் பேப்பர் கிளாஸ் வரும். பேப்பர் கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இந்த கிழமை பேப்பர் கிளாஸ் வேணாம், வாரக்கிழமையில இருந்து பேப்பர் கிளாஸ் வரும். சில பேர் இந்த கிளாஸ் பேப்பர் கிளாஸ் இருந்தாலும் நான் சொல்லுவேன். ரைட், எழுதினா நீங்க லீவ் ஆகும். Thank you, sir. Thank you. Good night.